விருச்சிக லக்னக்காரர்களுக்கு கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான போன மாதமே சொன்ன மாதிரி ஞாபகம். 1க்கு 2ஆக ஏதாவது லட்டு கிடச்சிது, இப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி தான். கரும்பு தின்ன கூலின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு நடக்குங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல மறையிறதுனால. ஆனால் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள்லாம் ஜூலை மாதம் பெரிய அளவில் சாதகமாக இருக்கிறது யோகம். லாபாதிபதி 10க்கு வந்துடுறார். அப்போ முதல் 15 நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட எதுலேயும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு வருஷம் முழுக்க உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருப்பார் உச்சகுருவின் பார்வையில். எதிலும் தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம். கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டு, சோஷியல் மீடியா அப்படி இப்படில பணம் விட்டவங்க அல்லது இந்த ஆன்லைன் ஸ்கேமில் பணம் விட்டவங்க, இவங்க எல்லாருக்குமே பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துல புதன், சுக்கிரன் போன்றவர்கள் மாத ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரியன் 10ஆம் இடத்திற்கு மாறி வருகிறார். ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தா, மாதத்து முழுக்கும் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். 8ல் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் அப்படியே ஒரு முயற்சி தடங்கலாகி அப்புறம் பலிக்கும். மற்ற எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்ற அமைப்பில் மிக முக்கியமாக உங்களுடைய ராஜயோக கிரகமான சனி பகவான் 6லிருந்து அப்படியே குருவின் பார்வையில் இருக்கின்ற அந்த அமைப்பில் 8ல் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் மட்டும் தடங்கல்களை கொடுப்பார். 2வது சகோதர விஷயங்களில் கொஞ்சம் ஒரு சுணக்கத்தை கொடுப்பார். அண்ணன் தம்பி விஷயங்களில் கொஞ்சம் மனஸ்தாபம் வரக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ ஒன்று செஞ்சோ அல்லது செய்யாமலையோ செஞ்சாலும் கொஞ்சம் குறை சொல்லி, என்னத்தை பெருசாக செஞ்சுட்ட, நீ கொடுக்க வேண்டியது தானே கொடுத்தேன்ற மாதிரி, என்னடா அது செஞ்சாலும் பேர் இல்லை, செய்யாட்டாலும் கெட்ட பேர் இருக்குன்ற மாதிரியாக சகோதர விஷயங்களில் மட்டும் ஜூலை மாதங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க. சகோதரர்கள்ட்ட பேசுகிறது, அவங்கள்ட்ட ப்ராமிஸ் கொடுக்கறது, கூட பிறந்தவங்க, சித்தப்பா பெரியப்பா மக்கள் யாராக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய மனக்கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. இது ஒரு 10% அளவிற்கு கொஞ்சம் இதில் தான் கொஞ்சம் மனசு கவலையை அடையும். செவ்வாய் 8ஆம் இடத்துல மறையிறதுனால. ஆனால் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள்லாம் ஜூலை மாதம் பெரிய அளவில் சாதகமாக இருக்கிறது. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுன்றது பெரிய யோகம். 10ஆம் இடத்துல ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் குரு சேர்க்கை நடக்கிறது, அதை விட பெரிய யோகம். லாபாதிபதி 10க்கு வந்துடுறார். அப்போ முதல் 15 நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி 15 நாட்கள் லாபம் வரக்கூடிய அமைப்பு, வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. முதல் 15 நாட்கள் பாக்கெட்டு காலி என்றாலும் கூட பிற்பகுதி 15 நாட்கள் சட்டை பாக்கெட்டும் பேண்ட் பாக்கெட்லேயும் பணம் இருக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் வருமானங்கள் கண்டிப்பாக வருங்க. எதுலேயும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். முக்கியமாக பெண்வழி உறவுகளில் நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை அல்லது பெரியம்மாவுடைய பிறந்த அக்காள் தங்கைகள், இந்த மாதிரியான பெண் வழி உறவுகளின் மூலமாக நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதுலேயும் கூடுதலான ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவில் எல்லா லெவல்லையுமே ஒரு நல்ல இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ற இந்த ஒரு வருஷத்திற்கு பெரிய கவலைகள் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு வருஷம் முழுக்க உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துல இருப்பார் உச்சகுருவின் பார்வையில். தொழில் கொஞ்சம் முன்னேற்றமாகவே இருக்கும். இன்னொன்று முக்கியமாக ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, சம்பளத்தை உயர்வு எதிர்பார்த்துருந்தவங்க ஜூலை மாதம் அப்ரோச் பண்ணுங்கள். ஜூலை மாதம் என்னங்க, நான் ஏற்கனவே இது கொடுத்து கொஞ்சம் லேட் ஆகி போச்சே, கொஞ்சம் MD காதில் கொண்டு போங்க, GM காதில் கொண்டு போங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த தடவை கொஞ்சம் டக்குன்னு கிளியர் ஆகும். எதிலும் ஒரு நிறைவு இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அரசாங்க வேலை, அரசாங்க அனுகூலம் ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு சூரியன் மாறினவுன்னு கிடைக்கும். ஒரு பட்டா வாங்கணும், ஒரு இதில் பெர்மிஷன் கிடைக்கணும், ஒரு மினிஸ்டரை பார்க்கணும், ஒரு MLAவை பார்க்கணும். நானே அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாம் ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். துலாத்திற்கு சக்ஸஸ் மாதம். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான போன மாதமே சொன்ன மாதிரி ஞாபகம். 2 லட்டு இல்லை 20 லட்டு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. பருத்தி புடவையாய் காய்த்தது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, 1க்கு 2ஆக ஏதாவது லட்டு கிடச்சிது, இப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி தான். கரும்பு தின்ன கூலின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு நடக்குங்க. கடந்த காலத்தில் 1 வருஷமாக 2 வருஷமாக 3 வருஷமாக நல்லா இல்லாத விருச்சிக ராசி இந்த 1 வருஷம் நல்லா இருக்க போகுது.
அதுக்கடுத்த வருஷம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா இருக்க போகிறீங்க. என்னங்க இந்த வருஷம் ஏதாவது இந்த மாதம் எதனா ஸ்பெஷலாக? ஆமாங்க, ராசிநாதன் செவ்வாய் மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சுபருடைய வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிலிருந்து அவர் பார்க்கிறதுன்றது ராசி வலுப்பெறுவது. இன்னொன்று, ராஜயோகாதிபதியான பஞ்சமாதிபதியான உச்சகுரு இப்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் புதன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கிரகங்கள் எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம்ல. என்னை விட நான் கொடுக்கணுன்ற மாதிரி சில நேரங்களில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை அமைப்புகள்லையும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சர்வ நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே எதிலும் தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் எல்லா நிலைகள்லையும் இவங்களுக்கு உண்டுங்க. பெரிய அளவில் நீங்கள் சாதிக்க முடியும். எதையும் வயதிற்கேற்றாற் போல தான் பலன் நடக்கும்னு சொல்லுவேன். வயதிற்கேற்றாற் போல் 20 வயசுக்கு ஒரு மாதிரி, 30 வயசுக்கு ஒரு மாதிரி, 40 வயசுக்கு ஒரு மாதிரி அவங்கவுங்க எண்ணப்படி அவங்கவுங்க முயற்சிகளின் அடிப்படையில் பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாகவே ராசி பலனை முடிச்சிடலாம். அடப்போங்கப்பா நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலேயே முழுக்க சுபராகி பாபத்தன்மை இல்லாமல் இருப்பது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டு, சோஷியல் மீடியா அப்படி இப்படியில் பணம் விட்டவங்க அல்லது இந்த ஆன்லைன் ஸ்கேமில் பணம் விட்டவங்க இவங்க எல்லாருக்குமே பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இப்போ போய் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்த இதை கொஞ்சம் துரிதப்படுத்த சொல்கிறது, மேலதிகாரிகளை சந்தித்து அப்பீல் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவில் சக்ஸஸாக இருக்கும். மனசு கொஞ்சம் தைரியமாக திடமாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, ஒரு இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, இந்த இடத்துல பேர் கெட்டு போச்சு, அந்த இடத்துல பேர் கெட்டு போச்சுன்னு, இந்த பேர் கெட்டுப்போன இடங்களெல்லாம் அந்த இழந்த பெயரை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெகு அருமையாக வந்திருக்கிறது. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கும். ஆண் பெண் உறவுகள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் பெரிய நிம்மதி. இது வரைக்கும் சண்டை சச்சரவு பிரிஞ்செல்லாம் நினச்சவங்க அவ்வளோதான், இது சரி வராது அது சரி வராதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு மனக்கசப்புகளில் இருந்தவங்க எல்லாருக்குமே சேர்ந்து வாழக்கூடிய சில பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. 4 பேர் கூடுகின்ற இடத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனித்தன்மை இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஜூலை மாதம் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போல. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்